நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாள், கைசிக ஏகாதசி. ஏன் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் நடக்க போகிற வைகுண்ட ஏகாதசியை விட ரொம்ப முக்கியமானது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி. எதுக்காகனா, பெருமாள் ஒரு தடவை வராக அவதாரம் எடுக்கும்போது தாயார்கிட்ட ஒரு பக்தனை பற்றி பெருமையாக புகழ்ந்து பேசியிருக்காரு. பெருமாளே ஒரு பக்தனை பற்றி புகழ்ந்து பெருமையாக பேசியிருக்காருன்னா அந்த பக்தன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த கதையை நம்ம இப்போ கேட்கலாம். முன்னொரு காலத்துல திருக்குறுங்குடின்ற ஊர்ல நம் பாடுவார்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு சுத்தமா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாராம். இப்படி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் துவாதசி அன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இவர் இருக்க இடத்துக்கும் பெருமாள் இருக்க இடத்துக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கு, அதாவது ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காடை தாண்டி தான் இவர் பெருமாளை சேவிக்கணும். அதுவும் இல்லாமல் இவர் திருக்குளத்தார் அப்படின்ற ஒரு குலத்தை சேர்ந்தவர். ஏன் இந்த இடத்துல அதை பற்றி சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவங்கள்லாம் வெளியிலே நின்று தான் பெருமாளை சேவிக்கணும். அப்படி இவர் வெளியிலேயே நின்று பெருமாளை சேவிக்கும் போது நேராக கொடிக்கம்பம் இருக்கும் இல்லையா? அந்த கொடிக்கம்பம் பெருமாளுக்கும் இவருக்கும் நடுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க முகம் நேராக பார்க்கறதுக்கு மறைக்குமா. அதனால பெருமாளே என்ன பண்ணாராம், அந்த கொடிக்கம்பத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டாராம். ஏன்னா இந்த பக்தனை பார்க்கறதுக்காக. அப்படின்னா பெருமாளுக்கு எவ்வளோ ஒரு பிரியம் இருந்திருக்கும்னு பாருங்க. ஏன்னா இவர் அந்த பாசுரங்கள்லாம் பாடி அவரை அவ்வளோ மகிழ்விச்சிருக்காரு அவர். அதனால என்ன பண்ணுவாரு, நம்ம பக்தனை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடிக்கம்பம் கொஞ்சம் நகர்ந்து இருக்குமா அந்த ஊர்ல. அப்படி இவர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பெருமாளை சேவிக்கிறது வழக்கமா வச்சிருந்தார். இந்த கார்த்திகை மாசத்துல வளர்பிறையில வர ஏகாதசிக்கு அதே போல விரதம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த காட்டு வழியா பெருமாள் சேவிக்கிறதுக்காக வந்துட்டே இருந்திருக்காரு. அப்போ அங்க ஒரு பிரம்ம ராட்சசன் இருந்துட்டு இவரை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணான்னா, நான் ஒரு 10 நாளா பசியா இருக்கேன், நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா அவரை பிடிச்சிட்டான். உடனே அவர் சொல்லியிருக்காரு, அப்பா நீ சாப்பிடு, வேணான்னு சொல்லலை, ஆனால் நான் நேற்றுலாம் ஏகாதசி விரதம் இருந்திருக்கேன், இன்னைக்கு துவாதசி, இன்னைக்கு நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ என்னைய சாப்பிட்டு போகணும்னா அவன் ஒரு கான்னு சிரிச்சிருக்கான். இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? நீ பெருமாளை சேவிக்க போயிட்டு ரிட்டன் என்கிட்ட திரும்பி வருவான், நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா நான் கண்டிப்பாக நிச்சயமாக நான் பெருமாளை சேவிச்சுட்டு நான் உன்னை திரும்பி உன்னை உங்ககிட்ட நான் திரும்ப வந்துடுவேன் உனக்கு உணவா அப்படின்னு சொல்லுவான். அதை சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அவரு நம்பவே மாட்டார். அப்போ அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது, நான் பெருமாளை சேவிச்சுட்டு ரிட்டன் வரும்போது உன்னைய பார்க்கலைன்னா எனக்கு ஒரு 18 பாவங்கள் என்னைய சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவமாக அவர் சொல்கிறார். அந்த 18 பாவங்களையும் சொல்கிறார். பிரம்மராட்சசன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது, சத்தியத்தை மீறி எவன் நடக்கிறானோ அவனுக்கு நரகத்தில் என்ன தண்டனை உண்டோ அது எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறாரு. முதல் இது சொல்றாரு, பாவம், அந்த பாவம் என்னைய சேரட்டும், நான் உன்னைய திரும்பி பார்க்கலைன்னா சத்தியத்தை மீறினவனுக்கு என்ன பாவம் சேருமோ அந்த பாவம் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்லுவாருன்னா, பிறர் மனைவி மீது ஆசைப்படுபவனுக்கு என்ன பாவம் சேருமோ அது என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மூணாவது என்ன சொல்லுவாருன்னா, அடுத்தவங்க நிலத்தை அபகரிச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பாவம் வருமோ அது எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்வாருன்னா, நம்ம விருந்தினர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள சரியானபடி உபசரிக்காம நம்ம மட்டும் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சரியாக சாப்பாடு போடலைன்னா அது ஒரு பாவம் வரும், அந்த பாவமும் என்னைய சேரட்டும் அப்படின்னு வரிசையாக ஒரு பாவமாக அவர் சொல்கிறாரு. அதில் இன்னொரு பாவம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டுட்டா அந்த பாவம் என்ன வருமோ அந்த பாவமே என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னா, அமாவாசை ஸ்ரார்த்தம் அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் தாம்பத்திய உறவு வச்சுக்கிறவங்களுக்கு என்ன வருமோ அந்த பாவமும் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துரோகம் செய்யறவனுக்கு என்ன பாவம் வருமோ அது என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அதை கொடுக்காம விட்டாங்கனாலோ, இல்ல மாப்பிள்ளை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம விட்டாங்கனாலோ என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பாவம்னா, குளிக்காம சாப்பிட்டா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நண்பனின் மனைவி மீது ஆசைப்பட்டா என்ன பாவம் சேருமோ அந்த பாவம் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பொருள் ஒருத்தவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு மறுத்துருவாங்க, அந்த பாவம் செய்யறவங்களுக்கு என்ன தண்டனை உண்டோ அது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். குருவின் மனைவி மீது ஆசைப்பட்டால் எந்த பாவம் அனுபவிப்பானோ நரகத்தில் அந்த பாவம் என் மீது சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஒருத்தர் ரெண்டு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தவங்களை மட்டும் அன்பா பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்களை ஒழுங்கா பார்த்துக்கலைன்னாலும் ஒரு பாவம் சேரும், அந்த பாவம் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ண உடனேயுமே அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போனால் என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவமும் என்னைய சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். பசுவோ
இல்லை மற்ற விலங்குகள் ஏதோ வந்து தண்ணி தாகத்துக்காக தண்ணி குடிக்க குளத்துல இறங்கும்போது அதை விரட்டி அடிச்சுட்டா, தண்ணி குடிக்க விடாமல் பண்ணிட்டா என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பஞ்சமா பாவங்கள்னு பேர். அது என்ன பாவம்னா, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க கூட நட்பு வச்சுக்கிறது, இந்த மாதிரி பாவங்கள் செய்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். சரியா இவ்வளவு பாவங்களையும் சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக அவர் என்ன பண்ணால் கொஞ்சம் இறங்கி வர ஆரம்பித்தான். இவ்வளோ தூரம் சொல்கிறாரே, கண்டிப்பாக இவர் நல்லவராக தான் இருப்பார், திரும்பி வருவார் போல இருக்குன்னு இவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. ஆனாலும் விடலை. என்னடா இவன் விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறாரு. அதாவது இறைவன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை, கடவுள்னு ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு எவன் பேசுகிறானோ அவனுக்கு உண்டாகக்கூடிய பாவமும் என்னை வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன சொல்லுவாருன்னா, இறைவனை வந்து மற்றவர்களோட ஒப்பிட்டு யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சேர வேண்டிய பாவம் என்னை வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி சொன்ன உடனேயுமே அந்த பிரம்மராட்சசன் இறக்கப்பட்டுருவான். ஆஹா இவ்வளோ இதாக பேசுகிறாரு, கண்டிப்பாக இவர் போயிட்டு ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து, சரிப்பா நீ போய் பெருமாளை சேவிச்சுட்டு ரிட்டர்ன் வா அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு இவரும் ரொம்ப ஹாப்பியாக வருவார். வந்து நல்லா நீட்டாக பெருமாளை சேவிப்பார். நிறைய ராகங்களில் பாடல்கள்லாம் பாடுவார். ஏன்னா அவர் நினைக்கிறாரு இன்னையோட கடைசி நாள், அதனால இன்னைக்கு தான் அந்த பாட்டெல்லாம் பாட முடியும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பாடுறாரு. பாடிட்டு கடைசியாக அந்த கைசிக ராகத்தில் அந்த பாடலையும் பாடிட்டு பெருமாள் கிட்டேருந்து இது பண்ணிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காரு அந்த காட்டுக்கு. அப்படி ரிட்டன் அவர் காட்டு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஏரியாக்குள்ளே நுழைய போகிறாரு. அந்த பிரம்மராட்சசன் இருக்கிற ஏரியாக்குள்ளே நுழைய போகிறாரு. அப்படி நுழையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசானவர் நின்றுட்டு, தம்பி அதுக்குள்ளே போகாதப்பா நீ, ஏன்னா அங்கே ஒரு ராட்சசன் இருக்கான், அவன் உன்னை சாப்பிட்ருவான், நீ போகாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவர் சொல்லுவார், பரவாயில்ல எனக்கு தெரியும், அவன் என்னை சாப்பிடட்டும்னு சொல்லி தான் நான் அதுக்குள்ளேயே போகிறேன். ஏன்ப்பா இப்படி சொல்கிற? இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் வாக்கு தவற மாட்டேன், நான் கொடுத்த வாக்கை நான் என்றைக்குமே மாற்றிக்க மாட்டேன், அதனால நான் போகிறேன் அந்த பிரம்மராட்சசன் கிட்ட அப்படின்பார். அவர் பரவாயில்லப்பா வாக்கு கொடுத்தா என்ன, நீ இந்த பக்கம் போகாமல் வேறு சைடு போப்பா அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் அவரை தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் யார்? அவருக்கு தாமரை கண்கள் இருக்கு. தாமரை போன்ற கண்கள் உடையவர் யாரு? பெருமாள் தான். அவர் தான் வந்து இவரை தடுத்திருக்காரு. போகாது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக பெருமாள் வந்து வயதானவரோட வேஷத்தில் வந்து தடுத்திருக்காரு. அதையும் மீறி இவன் பிரம்மராட்சசன் கிட்ட போயிட்டார். இவர் போனோன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படா அது இவன் நம்மக்கிட்ட வந்தான், யாராவது இந்த காலத்தில் உயிர் போகும்னு தெரிஞ்சே வருவாங்களா, அது என்னைய சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு வருவாங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய காலில் வந்து இந்த பிரம்மராட்சசன் விழுந்துட்டு, நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க? நான் இது மாதிரி கைசிக ராகத்தில் பாடல்லாம் பாடினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போனா அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பார். நான் ஏன்ப்பா உனக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு வந்து நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து ஒரு பிராமணனாக பிறந்து ஒரு யாகம் பண்ணேன், அதை ஒழுங்காக பண்ணாமல் நான் இறந்து போயிட்டேன், அதனால் அந்த பாவத்துக்கு தான் இப்போ பிரம்மராட்சசனாக இருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்தீங்கன்னா நான் மோட்சம் அடைவேன்ல அப்படின்னோன்னா சரின்னு சொல்லி அந்த புண்ணியத்தை கொடுத்துருவாரு. அவரும் மோட்சத்துக்கு போயிடுவார். அப்பேற்பட்ட அந்த கைசிக புராணத்தை வந்து இப்போ எல்லாரும் எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் இந்த துவாதசி அன்னைக்கு படிப்பாங்க. இதை படிக்கிறவங்களுக்கு பெருமாள் சொன்னாராம் தாயார்கிட்ட, இந்த கைசிக புராணத்தை படிக்கிறவங்களுக்கு இந்த மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பெருமாள் கோயிலில் இந்த கைசிக புராணம் படித்தாங்கன்னா நீங்களும் போய் அதில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புராணத்தை சேவிங்க. ரொம்ப விசேஷமானது. சேவித்து நீங்களும் அதனுடைய பயனை அடைங்க. இது வந்து இன்னமும் திருக்குறுங்குடியில் நாடகமாக போட்டு இன்றைக்கி நடத்துவாங்க. அது இன்றைக்கி நைட்டு தான் கைசிக புராணம் சேவிக்கிற நாள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் கைசிக புராணம் சேவிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். பதிவை நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா அது பாவத்தில் சேரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்மளையே தெரியலை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பண்ணால் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த 18 விஷயங்களையும் சொல்லி வளர்த்தோம்னா நிச்சயமாக அவங்களும் நாளைக்கு நல்ல பிள்ளைங்களாக வளருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. இன்னொன்று வந்து இறைவன் முன்னால் நம்ம எல்லாரும் சமம், ஜாதி மதம் பேதமே கிடையாது. 1 மடங்கு பெருமாள் கிட்ட வந்து அன்பு செலுத்தினா அவர் 100 மடங்கு நம்ம மேலே அன்பு செலுத்தி நம்மளை ஏற்றுக்குவார் அப்படிங்கிற விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன்.